இது? இதான் நைட் டிராவல்ஸ். என்னது நைட் டிராவல்ஸ்? டிராவல்ஸ் இதுதானா? எங்க தொடங்கி எங்க முடியும் இது? சேத்பட்டில கிளம்பில செஞ்சு வரைக்கும் போவோம். இடையில எங்கேயுமே நிக்காதா? எங்க புளிய மரங்குது அங்கங்க நின்னு ஏத்திக்கும். ஓஹோ, இது டவுன் வண்டி. யாரு வந்து இறக்கலாம், யாருமே இறக்கலாம். அப்படியா? ஏண்டி அதெல்லாம் போகட்டும். நம்ம வேலைக்கு வரும்பொழுது நல்ல நகனட்டோட தானே திருமணம் செஞ்சுட்டு வந்தோம். ஆமா, நாங்கெல்லாம் இன்னும் அப்படியே தான் இருக்கோம். நீ மட்டும் ஏன் இப்படி அலங்கோலமா இருக்க? நீ கேக்குறேன் கதைய வர கலையில் ஊரு நீ பெண்ணா பிறகு பாவண்டி. ஏண்டி அழுதான் மழைய வருது? ஆமா ஆமா, நீ அழுதா இந்த உலகத்துக்கே தாங்காது. நான் சொல்லி அந்த துக்கம் வந்து சூத்துல ஏறிச்சு. ஐயோ எங்க ஏறிச்சு? தொண்டில ஏறிச்சு. அடியே இந்த மாதிரி கல்யாணம் ஒரு தாய் தந்தையா இருந்தாலும் சரி, ஆமா, ஒரு பெண்ணா பிறந்துட்டா ஒரு தாய் தந்தை பேச்சு கேட்டு உண்மைதான். ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அவங்க விருப்பத்தோடு யார் தராங்களோ அவங்க திருமணம் செய்துக்கணும்னா அப்பதான் வாழ்க்கையில நம்ம முன்னேறலாம். ஆமாண்டி, உண்மைதாண்டி. நம்ம அவங்க வானான்றவங்க வேணும்னு சொல்லி வீட்டுல போற மத்தியா நீ முதல்ல லோல் போட்டு கிடக்கணும். என்ன ஆமா ஆமா, ஏன்டி கேக்குறேன், ஒருத்தர் சைட் அடிச்சுடி. என்ன? ஆஹா, சைட் அடிச்ச? ஒருத்தர் சைட்ல விட்டான், ரைட்ல விட்டான். என்னது சைட் அடிச்சுன்னு சொல்லி? சைட் அடிச்சுக்கணும். சரி, நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நவுர்ல மேரேஜ் பண்ணிக்கணும். என்னது நவுர்ல மேரேஜ்? லவ் மேரேஜ். லவ் மேரேஜ். வீட்டுக்காரர் இருந்து விடுறிய மேரேஜ் குச்சி பண்ணிக்கணும். மேரேஜ் பண்ணிட்டேன்னு சொல்லு. மேரேஜ் குச்சி இல்ல சரியா? அப்படி கிடையாது. மேரேஜ் மேரேஜ் குச்சி கணி பாட்டு. ஆமா ஆமா, கல்யாணம் பண்ணினேன். அவர் சொன்னாரு, அடே உன்னை விட்டு நான் பிரிய மாட்டேன். என்னது பிரிய மாட்டேன்னாரு அவரு. பிரிய மாட்டேன்? நானும் பிரிய மாட்டேன். கல்யாணம் பண்ணி 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷம் ஆச்சு. நாங்க ரெண்டு பேரும் ஒன்னாதான் இருந்தோம். ஒன்னா இருந்தீங்களா? ஊருக்கு அனுப்படுதோ உலகம் அனுப்படுதோ குழந்தை கிடையாது. நான் என்ன பண்ணும், குழந்தை நாடி பண்ணுவேன். அப்புறம் நீ என்னடி பண்ண? நானும் போவதற்கு போய் தான் வரேன். அப்ப கூட குழந்தை கிடையாதா? குழந்தை கிடையாது. எங்கெங்கயோ போனது ரெண்டு பண்ணியா? தப்பா நினைக்காத. தோசைக்கார வந்து சொன்னாரு, எதை பிடிச்சின்னு சொன்னாரு? கையை பிடிச்சி சொன்னாரு. மாணவரே கோர் ஓடுமா குழந்தை இருக்குமான்னாரு. சொன்னாரு குழந்தை கிடையாது. அப்புறம் செஞ்சில ஒரு டாக்டர் கிடையாது, நுனியப்ப டாக்டர். ஐயோ, செஞ்சில தானே? அவர் பேரு முனியப்பண்டி. நுனியப்ப நாங்க அடி பார்த்தேன். ஆமா, அவரு தாண்டி கரெக்டா புடிச்சு சொல்றாரு. அப்படியே ஐயோ எதை பிடிச்சுன்னு சொன்னாரு? நாடிய பிடிச்சிட்டு சொன்னாரு. கோவிந்தம்மா கோவிந்தம்மா. ஏண்டி உன் பேரு கோவிந்தம்மாவா? அதுக்கு மேல உசுப்புடி. அப்புறம் கோவிந்தம்மா உனக்கு குழந்தை இல்லைன்றியம்மா, நான் சொல்ற மாதிரி செய்யமான்னாரு. சரி, என்னன்னு கேட்டேன். என்னன்னு கேட்ட? உன் கருப்பு பை எடுத்து தண்ணில எல்லாம் ஒரு அலசு அலசிக்குமா, அலசு. அப்புறம் ஒரு குமுக்கி, அப்புறம் ஒரு துவைச்சிரு, ஒரு துவைச்சு அப்புறமா பிழிஞ்சி காய போட்டு நீ திருப்பி போட்டுக்கிட்டா ஒரு குழந்தை பிறக்கணும். ஏண்டி அருகட்ட கோவிந்தம்மா, உனக்கு எதனா இருக்கா இல்லையா? கர்ப்ப பையனா ரேஷன் கடையில இருக்கிற கோணி பையாது தண்ணியில எடுத்து அலசறதுக்கு அவர் தாண்டி சொன்னாரு. அந்த ஆள் தான் சொன்னா உனக்கு எங்கடி போச்சு புத்தி? எனக்கு பூச்சிருந்தா நான் ஏன் அவன்கிட்ட போறேன் டாக்டர்? ஆமா ஆமா, அப்புறம் குழந்தை சொல்லி ஏகத்துல குழாவுக்கு தண்ணிக்கு போனேன். ஊருக்கிற பொம்மைலாம் எனக்கு காரி மூஞ்சாங்க. என்னன்னு பின்னாடி மொன மூணு கூட மூச்சு இல்லாத கிடக்குறிய நீ சொல்லிட்டு காரி மூஞ்சாங்க. எனக்கு ஒன்னும் அப்புறம் ஆயுது வீட்டுல இருந்தேன். என் வீட்டுக்கார வந்தது, ஆண்டி அழுவுற என்ன கேட்டார். மொனமுங்களோட மூக்குச்சு இல்லையா சொன்னேன். உடனே கலெக்டர் போனாரு. ஐயோ, உடனே வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பாரு. கிளம்பி போனார். சேத்பட்டுக்கு போனாரு. அவர் வர வரைக்கும் தொடர்ந்து போட்டு படுத்து கதுவையா ஒரு 11 மணிக்கு குடிச்சுட்டு ஃபுல்லா வந்து ஒண்ணுமே வரல. பாத்திர படுத்து தடவுறான். என்னடா தடவுறன்னு கேட்டா, மூக்கு தண்ணி மூக்கு அப்புறம் மூக்கு பிடிச்சி கடிச்சிட்டான். அதான் போனா போன 2 நாள் போட்டு காது கம்பளி காட்டு. அதே மாதிரி குஷ்டு வந்து காதை பிடிச்சி கடிச்சான். சரி, அதான் மூக்கு கடை மூக்கு பிடிச்சி கடிச்சான். ஆமாண்டி, காது கம்பளி கட்ட காதை பிடிச்சி கடிச்சிட்டா. அந்த பாவி கட்ட இனிமே வேற எதுவுமே கேட்காதடி. உனக்கு நீ கரும்பு நீ மேஸ்திரி வேலை செய்யற வீட்டுக்கார கரும்பு வெட்டுறாரா? இன்னைக்கு சம்பள நாள். மூக்கு கடை மூக்கு பிடிச்சி கடிச்சான், காது கம்பளி கடை காதை பிடிச்சி கடிச்சான். சரி, இன்னைக்கு சம்பள நாள் சொல்லிட்டு அடியில் கடிக்க பாவாடை கேட்டேன். ஐயோ ஐயோ, குஷ்டு வந்து எதை பிடிச்சி கடிக்கிறோன்னு பயமா இருக்கு. பாவாடை அந்த ஆள் கிட்ட கேக்குறது ஏண்டி? அத உங்க வீட்டுக்கார வந்து நிக்கிறான் பாரு, அத கூப்பிடு. போட்டேன். ஏண்டி சரி, ஆடணும் பாடணுமா? கூட சேர்ந்து ஆடடி. நீ வாய் வைடி. நானுடா மண்டல
மனிதனே சுவாமி அனுதினமும் உங்களுடைய வேலை என்ன? என்ன பூலோகம் சென்று சென்று அங்க இருக்கின்ற பாதமலர் கொண்டு வந்து ஆமா சிவபூஜை செய்வது வழக்கம். உண்மைதான் சுவாமி. அதனால் எந்த நேரமாகிவிட்டது பூலோகம் சென்று அந்த பாதமலர் கொண்டு வருவது உங்களுடைய கடமை. அப்படியா? இப்பொழுதே செல்கின்ற பூலோகம் சென்று பாரிஜாத மலர்களை பறித்துக் கொண்டு வருகின்றோம். சென்று வாருங்கள். புறப்படுகிறீர். சுவாமி உரைத்ததன் பிரகாரம் பூலோகம் சென்று பாரிஜாத மலர்களை பறித்துக் கொண்டு வர வேண்டும். உண்மைதாட்டி ஆடி பாடிக்கொண்டே போகலாமா? போகலாம். வாய்க்காலையும் எங்க புறப்பட்டு விட்டோம்? போகும் சமயத்தில் யாரோ ஒரு பெண்கள் வரிசையாக பாடிக்கொண்டே போகின்றார்கள். அந்த பூலோக மார்க்கமாக அவர்கள் விட்டு வைக்கவே கூடாது. யார் என்று சந்திக்க வேண்டும். ஒரு வித்தியாசமான பெண்களாக புறப்படு போவோம். தங்கச்ச நாய் கட்டுமா அந்த பெண்களை பார்த்தாயா? ஒரு வித்தியாசமான பெண்கள். பூலோகவாசிகள் இல்ல. இப்படி ஒரு அழகுள்ள ஒரு பெண்களை நான் பார்த்ததே இல்ல. டேய் புறப்பட்டு போகுவோம். நான் விடவே கூடாது அவர்களை. Oh
ஏண்டி, இங்க பாருடி, பூலோகத்துல பாரிஜாத மலர்களை பறிக்கலான்னு வந்தா ஆமா இங்க என்னடி செங்கோரங்கு இவ்வளவு பெருசா இருக்கு? அது செங்கோருங்களடி மலை குரங்கு வாமுனி செம்முனி மாதிரி இருக்குது. ஐயோ அத பாருடி, கீரி புள்ள எவ்வளவு அழகா இருக்கு. ஆமாண்டி. ஒரு நாள் எனக்கு மானம் போக தெரியுமா? ஒரு கெட்ட வரணுமா? ஆமா இது ரொம்ப முக்கியமான கட்சி இல்ல கெட்ட வரணும் டேய் யார் அந்த பெண் ஏய் இங்க வாங்கடியா. அழைத்து வாடா ஏய் வாங்கடியா. மரியாதையா பேசு. ஏய் எதுக்கு ஆ மரியாதையா வாடி போடிலாம் எங்க கிட்ட பேசக்கூடாது. வாடி ஏண்டி வாங்கடி. வாங்கடி ஏய் நம்மள போய் பொம்பளை ஏண்டி, பாரிஜாத மலர்களை பறித்து விட்டோம். எங்க பேரை கேட்டு 1:30 மணிக்கு அங்க புடிக்குமா? வேறையா புடுங்க போற? என்னடா கேட்டியாடா என்ன சொன்னாருடா நீங்க சொல்லுது ஏய் என் பேரை கேட்டு வேடி ஏறு வேற புடுங்க போறீங்க. ஏய் என்னடா என் பேர் என்ன சொல்லு. ஒவ்வொருத்தரும் ஒரு பேர் சொல்லு. எங்க பேரு அது வந்து 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 வந்தியா? என்னடா என்ன வந்து வந்து கரண்ட்டுல ஏய் வந்து வந்து போகுது. என்ன கரெக்ட் என்னடா சொன்னாருங்க ஏய் உன் பேர் என்ன? டேய் என் பேரு நானு சொல்லவா? நீ கை வச்சு குழந்தை கை வச்ச உடனே எத்தி நடந்து தலைச்சு அந்த 10 நேரம் ஏறி உட்காந்து அப்படியே. ஏய் போ இவனை கேளு உன் பேர் என்ன? டேய் என் பேரை கேட்டு என்ன பண்ண போற? யார் சொல்லி பேரை கேட்டு என்ன பண்ண போறியா? என் பேரு சொல்லவா சொல்லவா? சொல்லுவா சொல்லுவா. டேய் சொல்லுவாடா. ஆ. நான் காஞ்சிபுரத்து சிங்காரி, நான் கடம்புரிக்கிற ஒய்யாரி. என்னடா கேட்ட ஏய் என்னடா சொன்னாருக்கா சத்தியமா அவன் சொல்ற பாரு. ஏய் ஏய் பயங்கரமா சொன்ன காரி மூஞ்சி சாவலாமா. கடைசி வார்த்தை சொன்னான். மக்கு கொஞ்சம் சர்க்கரையை போட்டு நக்கு நக்கு. இதே கேட்டு சொன்னேன் ஏய் அவர் ஊரு பேர் அவருடைய பேர் என்ன கேட்டா வாங்க பேர் நீங்க. டேய் இப்பதானே சொன்னாங்க உங்க பேரை திரும்ப திரும்ப கேக்குறாங்களா? பைத்தியம் சொன்னாங்க. உன் பேர் நிறைய என் பேரா? என் பேர் என்ன தெரியுமா? அந்தாண்டா இந்தாண்டா ஆறு. அந்தாண்ட இந்தாண்ட ஆறு. ஏண்டா நான் எப்படி சொல்றேன்? இப்ப நிக்கணுமா? சரிதான். இப்படி நில்லு. ஆ. அந்தாண்டா இந்தாண்டா ஆறு அந்தாண்ட இந்தாண்ட ஆறு சொன்னியா? ஆ. நடுவுல வந்து தேரா? ஆமா நடுவுல ஓட்டு தேரு. ஆமா அப்புறம் அப்புறம் வந்து ஆ. ஏண்டா அப்புறம் சொல்றேன்டா ஒண்ணு இல்ல அண்ணன் 6 என்ன சொல்றேன்? அப்புறம் கேள்றா பொட்ட என் பேரு அந்தாண்ட இந்தாண்ட ஆறு ஆறு நடுவுல இரு ஓட்டு இரு இரு தேரு. நான் கையில ஒரு 100. இருந்தா பேரு கேட்க சொல்றது எஜமா அவரை நிக்க வச்சு விளக்கமா சொல்லு. ஏறு, ஏறுடா. சொல்லுடா. எங்களை மாதிரி நிக்க வை. காலை இப்படி வை. நீ சொன்னாலும் சொன்னாலும் கால் அவருக்கு அப்படிதான் நிக்கும். இப்படி இந்தாரு. காரணம் என்ன? கால் பெண்டியா இது இல்ல இந்த பாரு இது எந்த தேவடியா பையன் கண்டுபிடிச்சான்னு தெரியல. இந்த பாரு நல்லா கேட்டுக்க. அந்தாண்ட இந்தாண்ட ஆறு ஆறு அந்தாண்ட இந்தாண்ட ஆறு
சொல்லுடா. நான் சொல்ற மாதிரி சொல்றேன். அந்த அண்டா இந்த அண்டா ஆறு ஆறு. டேய், செத்தாமணி ஆறு ஏய், என்னுடைய பாவனையே அப்படித்தான். அப்படி நான் சொல்ற மாதிரி சொல்லு. ஏய், அந்த அண்டா இந்த அண்டா ஆறு ஆறு. டேய், திருப்பி திருப்பி கேக்குறது. ஆறு அடிச்சு மனுஷன் ஆ, ஆறு 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 அந்த அண்டா இந்த அண்டா ஆறு அந்த ஆண்டி இந்த ஆண்டி ஆறு அந்த ஆண்டு இந்த ஆண்டி ஆறு. நடுவுல ஓடுது தேரு ஏறு. கையில குடு 100 100. இரு, இரு. அப்ப டேய், சொல்றா பொட்டை என் பேரு அவன் சொல்றா உங்களை பார்ப்பதற்கு ஒரு வித்தியாசமான பெண்களாக வித்தியாசமான இருக்கிறார். பூலோகவாசிகள் இல்லை. ஏய். ஏய், நீங்க எங்க இருந்து வந்திருக்க? உங்களுடைய பெயர் என்ன? நாங்க யாருன்னு தெரியுமா? யார்? சொல்லட்டுமா? எங்க சொல்லுடி. தேவலோகத்தில் நாட்டியம் ஆடக்கூடிய நாட்டிய மாதர்கள் அரம்பை, ஊர்வசி, மேனகை. தேவலோக ரம்பை. ரெண்டு பொம்பளைங்களை பார்த்தோன்னே குதிக்கிறான். அது இஞ்சி மிட்டாய் விக்கிறது இல்ல அது. அந்த குரலை ஊத்து கேட்டீங்களா? எருமாட்டு கண்ணு ஊட்டி கத்த மாதிரி இருக்கும் பாரு. ஏய், ஏய், ஏய் இருக்கும். ஏய் பையா, இங்க வாடா. உன்னை பின்னால கவனிக்கிறோம், எங்களை காப்பாத்து. ஏமாண்ணா, நாங்க 15 பேருக்கு எங்க வாஜார் அவரு வயசுல பெரியவரு. எப்பவுமே எந்த பழக்கத்துல நீ போய் சேர்றியோ அந்த பழக்கம் உனக்கு தானா வந்துடும். இப்போ எங்க வாஜார் வந்து பெரிய நடிகர், இன்னைக்கு நேரத்து இல்ல 60 வருஷம் நடிகர். அப்படின்னா அந்த பழக்க வழக்கம் மாறாது. 60 வருஷமா எங்க வாஜாரு 35. ம். பெட்டியார் பார். என்னை பற்றி உயர்த்தி பேசுவார், புகைந்து பேசுவார். ராஜரா, அது கேட்டுக்கிறீயா? ராஜரா, என்னை விட உயர்த்தி பேசுற நடிகர் உங்களுக்கு யாரும் இல்லை. யாருமே கிடையாது. ஏன்னா உண்மையை சொல்லணும். உண்மைதான் எனக்கு பிடிக்கும், பொய் பேச பிடிக்காது. என்னைக்கு உன் பேருந்து எனக்கு தெரியும். இப்ப என்ன பண்ற வாஜாரு, நைட்டு ஃபுல்லா நாடகம் ஆடுவார். காலைல தூங்கி இது போன உடனே 35 எருமன் அவர் தான் மேய்க்கிறாரு. ஐயா, இது காமெடி சொல்ல, உண்மை காமெடி சொல்ல. காலை என்ன பண்ணுவார், 30 எருமனை மேய்ச்சி அட்டையத்துக்கு போய் கட்டி பாரு காலத்தை கரங்காத்த நேரம் அங்கே இங்கே தூக்கி என்கிட்ட 1 வாங்கி கட்டிட்டு வந்து வாங்குறாருங்க. அதான் உண்மை. ஏமலண்ணா, ஏமலண்ணா, தேதி இல்லை, சித்திரை மாதம் ஃபுல்லு, வைகாசி ஃபுல்லு, ஆணி ஃபுல்லாகி போச்சு. இப்போ நீங்கள் தூக்கு பண்ணி சித்திரை வச்சுக்க, நம்ம கூட நடிகருக்கு ஒரு வாலி மனுஷன் மாதிரி சித்திரை ஆடணும். நம்மளுக்கு தேதி இல்லையா? அதனால நீ என்ன பண்ண வாஜரா, வாஜரா உயிரோடு இந்த மேடையில் ஆடுறேன். கடவுளே இறைவா, நான் செத்துட்ட பிறகு வாலி மோட்சம் அரிச்சந்திரான். வாலி மோட்சமும் எத்தனையோ பேருக்கு ஆடினா அரிச்சந்திராவுக்கும் எத்தனையோ பேர். அன்னைக்கு நான் பெட்டி விட்டுட்டு உனக்காக அரிச்சத்திர வாலி மோசம் நான் காட்டிடுறேன். அப்படித்தான் நீ செத்துட்டா. பெட்டிகாரி என்னை பத்தி போயிட்டு பேசுவார் என்று பார்த்தா உங்களை பத்தி நான் உங்களை கேவலமா பேசுறேன். இருப்பில்லை 35 எருமாடி 16 கண்ணுக்கு போட்டு அது வேற பார்த்துக்கிட்டு பறந்துக்குள்ள அவன் லேட்டா வந்தா போதும் வர ஐயா பண்ட கட்டியான்னு சொல்றேன். இங்க பாருங்க, 35 எருமாட்டுக்கு எப்படிங்க பால் கறப்பீங்க? கையால் தேவனோட சபையில் ஆடக்கூடியவன் பாடக்கூடியவன். ஆமா, இந்த இடத்தில் நீங்க ஆடி பாட வேண்டும், பாடி ஆட வேண்டும், என்ன கண்டு ரசிக்க வேண்டும். தேவ சபையிலே நாட்டியம் ஆடக்கூடிய பாதங்கள் முன்னால் ஆடுவதா? ஆடவே முடியாது. ஆடவை பண்ணி முடியாது. முடியாதா? முடியவே முடியாது. முடியாது. முடியாது.
பாடாமல் பாடுகிறேன் ஆண்டவனை தேடுகிறேன். வா, 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 நான் ஆண்டவனை தேடுகிறேன் வா, வா, வா. ஆண்டவனை தேடுகிறேன் வா, 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 நான் ஆண்டவனை தேடுகிறேன் வா, வா, வா. நாட்டியம் ஆடணும் அவ்வளவுதானே. அவன்தான் என் போன்ற பெண்கள் அது வருகின்றார்கள் பார். இன்னும் தேவலோகத்தில் எத்தனை பேர் அப்புறப்பட்டிருக்கா? இந்த பாய் ஓடி போயிருக்காருங்க. நீ காணம் பாருங்க விட்டுட்டு கோட்டை விட்டு பாருங்க. ஒன்னால அங்க பாத்துக்கிறேன் நானு. நீ எதுக்க நீ எதற்கு இருக்க? நீ விடலாமா? நான் அங்க பாத்துக்கிறேன். என்னதான் ஓட்டு வருகிறது. தேவலோகம் தான் புறப்பட வேண்டும். ஆமாங்க. அந்த தேவனுடைய சபைக்கு தான் போக வேண்டும். விடக்கூடாது. புறப்படுறா போகலாம். ஊழலும் சென்று பாரதிய தமிழர்களை கொண்டு வர சென்ற நாட்டிய மாதிரிகளை இதுவரையில் காணவில்லையே. என்ன நடந்தது என்று ஒன்றுமே புரியவில்லையே. ஆபத்தா ஆபத்தா? உண்மைதான் சுவாமி. யாரால் உங்களுக்கு ஆபத்து? உலகத்திலே சென்று பாரிஜாத மலர்களை பறிக்கின்ற வேளையிலே அந்த சிவசங்கரபுரி ஆளக்கூடிய ஜெயமதாசூரன் எங்களை அடித்து சித்திரவதை செய்திருக்கிறார் சுவாமி. சிவசங்கரபுரி ஆளக்கூடிய ஜெயமதாசூரன் உங்களை சித்திரவதை செய்தானா? சரி சரி, நீங்கள் செல்லுங்கள், அவனை நான் பார்த்துக் கொள்கிறேன். அப்படியா? அப்படியாகட்டும் சுவாமி. சென்று வாருங்கள். அந்த பொன்னுலக வேந்தன் ஏண்டா 33 கோடி தேவனுக்கு தலைவனாக திகழ்ந்து வரக்கூடிய
அவன் எப்பேற்பட்டவன் தெரியுமா? அரக்கரெல்லாம் அவனையும் அழிப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கக்கூடியவன். தேவலோகத்தை பிடித்து விட்டால் ஏண்டா இந்த தேவருக்கு வேலை என்பதே இல்லை. இருப்பினும் அவன் சிரத்தில் இருக்கக்கூடிய மணிமுடியை நாம் பெற்றுக் கொள்ள வேண்டும். புறப்படும். அடே தேவேந்திரா, அடே தேவேந்திரா, அடே தேவேந்திரா. வீட்டுல போய் கேவலம் கேட்கலாம். ஏழோ 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 ஏதோ நீ யார வந்துக்கிற ரெண்டு பேரும் போத்திக்கலாம். அடே தேவேந்திரா, எதற்காக வந்திருக்கிறாய்? சிவசங்கராபுரி மந்திரத்தை ஆளக்கூடிய ஜெயமதா. அடடே, ஜெயமாதா சூரியன் என்பவன் நீதானா? நான் தான். அவன் எதற்காக வந்தாய்? உங்க சிரத்தில் இருக்கின்றது மணிமகுடம். அந்த மணிமகுடத்தை அடியனுக்கு தர வேண்டும். நான் அணிந்து ஆட்சி செய்வேன். கணவாய் அறிவற்றவனே, நான் நாம் வந்திருக்கின்ற இந்த மணிமகுடத்தை உனக்கு கொடுக்க வேண்டுமா? நான் யார்? தேவனுக்கெல்லாம் தலைவன், தேவ இந்திரன். நான் உன்னிடம் மணிமகுடத்தை கொடுத்துவிட்டு நான் இந்த தேவனத்தை ஆளுவதான். சுதர்மை என்று சொல்லக்கூடிய சிம்மாசனத்தில் அமர்ந்த ஆட்சியாளர்கள். அது மட்டுமின்றி முனிவருடைய முதுகெலும்பால் செய்யப்பட்ட வஜ்ராயுத்த வைத்திய எத்தனையோ நேர்மலை எத்தனையோ அரக்கர்கள் அழைத்திருக்கிறார். ஆணவத்தோடு பேசுகிறாய். நீயா நானா? சொல்லி போடா. சண்டைக்கு வரியா? முடியுமா? கட்சியெல்லாம் முடிச்சல கட்சி இருப்பான். ஆம்பளையாண்டா கையில சண்டை போண்டா அவன் எனக்கு உடம்புல ஆன்சுக்குது. உடம்புல ஆன்சுக்குதா? ஒரே ஒரு போன் தான் முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அது காரணம் இல்ல 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 அது சொன்னது காரணம் உண்டு. ஆன்சர் சொன்னாக்கா கூட பழக்கும் போது யாரு அந்த கம்பெனில போறது வாஜர் தான் போடுவாரு. நம்ம கம்பெனிலயா ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஐயா ஐயா நான் தப்பா பேசல. அவர் வந்து வயசுல பெரியவர், நம்மளுக்கு எல்லாரும் வாஜாரு. அவர் ஆன்சர் போறாருன்னு 10 பேர் உட்காந்துற சபையில சொல்லக்கூடாது, தப்பு. எங்க ஊர் சண்டைக்கு வந்தா இல்லன்னா விட்டுடு. ஊர் சண்டை எப்படி ஜூட்டு விட்டா அடிக்கணும், அம்மா விட்டா நிறுத்திடணும். எனக்கு புரியல. ரூட் விட்டாக்கா ஜூட்டு விட்டா அடிக்கணும், ஜூட்டு விட்டா அடிக்கணும், அடிக்கணும், சண்டை போடணும். அம்மா விட்டா நிறுத்திடணும். அது யாரு ஜூட்டு விட்டு யாரு அடிக்கணும்? நான் தானே ஜூட்டு. எல்லாமே நீ தான். ஆமா. ரெடியா? ஜூட்டு விட்டாதான் அடிக்க சொன்னாரு. அம்பேல் அம்பேல் நீ டீச்சு போனதானே. அவன் பாடு நம்மள பின்னிட்டா கூட பின்னிடு. ஆமா மணிமகனத்தை தர முடியுமா? தர முடியாது. முடியாதா? எடுதா வாழை தொடுதா வாழை. வைடூரிய கோமேத பச்சை நீலம் முத்து கமலம் மாணிக்கம் சொல்லக்கூடிய 9 நவரத்ன வைத்த இந்த மணிமகனத்தை பெற்றுக்கொண்டு நமது நாடு சிவசங்கராபுரி மன்றத்துக்கு போக வேண்டும். விழா கொண்டாட வேண்டும். இந்த மணிமுடி தரித்து நான் ஆட்சி செய்ய வேண்டும். புறப்படுறா போகலாம்.